கண்டினியூஸா படிச்சுட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. உன்னுடைய தாரக மந்திரமே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அதை மறந்துடாத. இன்னைக்கு புக்கை தூக்க முடியும், இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை தூக்க முடியுமா? தூக்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. வெற்றிங்கிறது இந்த மனக்கட்டுப்பாடுக்கு கிடைக்கிற பரிசு. இங்க காம்படிஷனே இந்த மனக்கட்டுப்பாடு தான், மனசுல வச்சுக்கோ. மனசை கட்டுப்படுத்தினவன் ஜெயிச்சிடறான். உன்னால கட்டுப்படுத்த முடியும்னா உனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு, அவ்வளவுதான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை நீ பாரு. ஸோ இப்போ பாருங்க, நம்ம சதம் தேர்வு என்று தமிழுக்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடத்திட்டு இருக்கோம். தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதற்காக. இப்போ ஜிகேலையும் 75க்கு 75 பெறணுன்றதுக்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறோம். அந்த டெஸ்ட் சீரிஸோடைய ஷெடியூல் தான் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஷெடியூல் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து, அந்த சனிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமையிலிருந்து இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆகுது. இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸாக இந்த வீக்கில் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்க சொல்கிறேன். அதாவது கொஸ்டின் பேப்பர் எப்போ வரும், இந்த கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ டைமிங்கு, இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த தரத்தில் இருக்கும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். எனிவே ஜிகேக்கு கம்பல்சரியாக நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட இது மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 50 days 50 நாட்கள் 50 தேர்வுகள். ஓகேயா? ஸோ இது மூலமாகவும் நீங்கள் சிலபஸ் அப்படியே கவர் பண்ணிகிட்டே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியாக சிலபஸ் இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஐயர் வர அமாவாசை காத்திருக்காது, அவ்வளோதான். நீ எத்தனை வருஷம் படிக்கிறவனும் நேற்று படிக்கிறவனும் இந்த குரூப் 4ல் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அப்போ எந்த அளவுக்கு நீ வந்து உயரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட உழைப்பு இருக்கணும். இவ்வளோ போர்ஷன் இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கால்ஃபர் இல்லாத நேரத்தில் எனக்கு கம்மியாக கொடுங்க சார்ன்றலாம். நாளைக்கு பரிச்சை வச்சுக்கிட்டு சார் எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் எவ்வளோ போர்ஷன் முடிக்கணுன்ற விழிப்புணர்வு உனக்கு இருக்கணும். சரியா? சரி. ஸோ வாங்க ஜிகே ஷெடியூல் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ நானும் இப்போ தான் ஷெடியூல் பார்க்குறேன். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் அப்டேட் பண்ணி தர சொல்கிறேன். ஓகே? உங்களோட சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சஜஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மொத்தம் 10 சப்ஜெக்ட், நமக்கு 10 யூனிட் இருக்கா, அதில் மேக்ஸ் விட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் ஸ்பெஷல் சீரீஸாக, மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்பெஷல் சீரீஸாக நம்ம கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். மிச்சம் இருக்க சப்ஜெக்டில் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அந்த 8ல் சயின்ஸை வந்து நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிக்கலாமா? ஆதாயம் பிரிச்சிட்டோம்னா அப்போ 10 வந்துடும் கணக்கு. ஓகேயா? ஸோ சயின்ஸுல இடத்துல ஃபிசிக்ஸ் போட்டோம்னா மிச்சம் 9 கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. ஸோ இந்த 10 சப்ஜெக்ட்டுக்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 நாள், 10 சப்ஜெக்ட்டுக்கு 50 நாள், அப்படி சொல்லி 5 நாள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதுக்குன்னு போர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோடைய பிரியாம்பிள், ஸோ சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த ஏரியாவில் இருந்து மட்டும் கொஸ்டின். ஸோ ஒரு 20 கொஸ்டின் சொல்கிறாங்க. 20 கொஸ்டின் கொஞ்சம் தரமாக கொடுத்துடலாம். நீங்கள் லைவ்ல டெஸ்ட் எழுதணுமா, டைமிங் ஓடும். டைமிங் 30 செகண்ட் அந்த மாதிரி வைக்காம 1 minute வச்சிடலாம். ஜிகே இல்லை, இப்போ கட்டாயம் 1 நிமிஷம் அந்த கொஸ்டினை வாசிக்கிற அளவுக்கு போதுமான சஃபிசியன்ட் டைம். ஸோ அப்போ ஒரு 20 கொஸ்டின் வந்து சில கொஸ்டின் 1.5 நிமிஷம் கூட கொடுக்கலாம். 30 நிமிஷம் கரெக்டாக 30 minutes கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் என்ன சஜஷன் கொடுத்துருக்கேன்னா, காலையில் கொஸ்டின் பேப்பரை 5 மணிக்கு போட்டு விட்டுருவோம், டெஸ்ட் எழுதுறவங்க எழுதட்டும், எக்ஸ்பிளனேஷன் நைட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நெட்டு தீர்ந்து போயிடுது ஈவினிங் டைமில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எது சஜஷன், உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். நான் ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 6 வந்து கொஸ்டின் பேப்பரை டைமிங்கில் போட்டு விட்டுட்டு ஒரு 30 minutesல 20 கொஸ்டின் போட்டு விட்டுட்டு நைட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் அவைலபிளாக இருந்ததால நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் டெஸ்ட் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், அப்புறம் கூட டீட்டெயிலாக கொடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ தெளிவாக இல்லைன்ற மாதிரி, கிளியராக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க போர்டு. ஸோ அது வந்து குட்டி குட்டி எழுத்தா இருக்குது, அதனால தெளிவாக இல்லை, எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி இந்த பிடிஎஃப் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, ஏப்ரல் 6 ஒரு போர்ஷனு, வேர் டு ஸ்டடி கொண்டு கொடுத்தாச்சு. சார் இவ்வளோ எப்படி சார் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்கக்கூடாது, இதுதான் மேட்ரு. ஓகேயா? ஏன்னா இப்படி தான் போய் ஜெயிக்க முடியும், வேறு என்ன பண்ணுறது? ஒன்றையும் இழக்காமல் ஒன்றையும் பெற முடியாது. நமக்கு ஏதாவது வேணும்னா உழைப்புக்கேற்ற உயர்வு தான் இருக்கும், உழைப்பின்றில் ஊதியம் இல்லை. ஓகேயா? ஸோ இதான் வேர் டு ஸ்டடின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க 5 நாளில் பாலிட்டி கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு அடுத்த 5 நாளில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து ஜாகிரஃபி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 5 டேஸ்க்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 5 டேஸில் யூனிட் 8 போட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 9 போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியலில் ஃபிசிக்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் 5 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் பயாலஜி போட்டிருக்காங்க. ஸோ பயாலஜி முடிஞ்சதுக்கப்புறம் 50 நாள் முடிஞ்சிச்சா பயாலஜி? ஸோ 50 டேஸ் பக்காவாக 50 நாளைக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் கூட அவங்களுக்கு கொடுத்துருங்க. லைவ் முடிஞ்சோன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஸ்டின் 20 தான் கொடுத்துருக்கோம். நம்ம வேணா ஒரு 5 கொஸ்டின்ஸ் முன்ன பின்ன கூட கொடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா? அதை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. டைம் வந்து காலையில் ஒரு
5:30 லைவ் ஸ்டார்ட் பண்ணால் 5:30 to 6 லைவ் முடிஞ்சிடும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ ரெக்கார்டை எடுத்து கூட 10 o'clock கூட போட சொல்லிடலாம், இல்லைன்னா ஈவினிங் 6 o'clock போட சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு ரீசனபிள் டைமில் நான் போட சொல்கிறேன். நமக்கு டைம் வேணும், ஏன்னா 7:30 மணிக்கு சதம் தேர்வு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி நான் போட சொல்கிறேன். இந்த டெஸ்ட் சீரிஸ் குரூப் 1 ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். குரூப் 1 எய்மா வச்சு படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் 50 நாளைக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ 2 பேருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க.